Hi friends, welcome to Shakti Special. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ் தான் பார்க்க போறோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிட்டேன். அதுல வந்து ஒரு 1/2 கப் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ. இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இது வதங்கிட்டு இருக்கக்குள்ளேயே கொஞ்சமா பச்சை கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வதங்கினதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் 1/4 கப்பு வந்து சின்ன வெங்காயத்தை நான் அரைச்சி போட்டிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கல. அதுக்கப்புறம் அது வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கட் பண்ணி மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தண்ணி விடும் லைட்டாக. அதுக்கப்புறமா நம்ம எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் அப்படியே கொஞ்சம் நேரம் கிண்டி விடலாம். சிக்கனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வெளில வரும். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா நம்ம வதக்க வச்சு இல்லைங்களா, அதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி லைட்டாக விட்டுருக்கு சிக்கனில். இதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காது, ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கறி மசாலா சேர்த்துருக்கேன். இதை நல்லா போட்டு கிளறிக்கலாம். இது கிளறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதில் இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உப்பு காரம் ஏதாவது பத்தலையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை மேலே தூவிட்டு இதை மூடி விசில் விட போகிறேன். நான் ஒரு 3 விசில் விட்டுருக்கேன். ப்ரெஷர் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிலெலாம் எவாப்ரேட் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் மட்டும் அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கலாம். கறியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போது இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும், நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.